எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிஎம் ஸ்டாலின் அவங்களோட 3D ஹெட்டை வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் போஸ் சைட் போஸ் வச்சுருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபி டு 3Dயில் போயிட்டு நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரண்ட் போஸோட இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு பேஸ் மாடல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்சர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்சரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இப்போ அந்த மாடலை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த 3D ஃபைலை வந்துட்டு நான் ட்ராக் பண்ணி பிளெண்டரில் போட்டுக்கிறேன். ஸோ இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து டெக்ஸ்சரை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் டல்லாக இருக்கும். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வந்துட்டு ஃப்ளிப் ஆகி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷேடரில் போயிட்டு பிரின்சிபல் விஎஸ்டிஎஃப் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது நடுவில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு நம்ம எமிஷனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச்சில் வந்து எமிஷனை தேடி அதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து சர்ஃபேஸில் போட்டுடலாம். இப்போ வந்து மாடல் வந்து பிரைட் ஆயிரும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா நம்ம டெக்ஸ்சரில் என்ன கலர் இருக்கோ எக்ஸாக்டாக அதே கலர் வந்து இங்கே வருது. ஸோ நம்ம டெக்ஸ்சரும் பிரைட்டாக இருக்குது, அதனால் இங்கேயும் வந்துட்டு அது பிரைட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து சைடில் இருக்கிற டெக்ஸ்சரை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம சைடு போஸை வந்துட்டு இந்த டெக்ஸ்சர் பெயிண்டில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர் போயிட்டு நான் சைடு போஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இதில் டெக்ஸ்சருக்கு போயிட்டு இதில் வந்து ஸ்டென்சில்னு இதை மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது ரெண்டையும் அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸில் வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்சர் வந்துட்டு அந்த 3D மாடல் மேலே அப்ளை ஆகும். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக அலைன் பண்ணிட்டு நம்ம அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்புறம் வந்து ஃப்ரண்ட் போஸ் 3யுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டெக்ஸ்சரை வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த ஒயிட் கலரில் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு கலர் கரெக்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்.
இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணதை வந்துட்டு இந்த டெக்ஸ்சரில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ வந்து மெட்டீரியல் டேப் போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு பேஸ் கலரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த கலர் டேபுக்குள்ளே இந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடலை வந்து க்ளீனாக இந்த டெக்ஸ்சர்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் வைக்கணும். ஸோ ஹேர் வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஹேர் லைனில் இருக்கிற வெர்டிசஸ்லாம் வந்துட்டு தனியாக வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ செப்பரேட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஹேர் வைக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ ஹேர் பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஹேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்துட்டு கொஞ்சம் டீஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா சைட்லேருந்து பார்க்கும்போது ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. நான் அதை வந்து ஃபஸ்ட்டு டீஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வைக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த கன்னத்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அது ரியலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வைக்கிறோம். ஹேருக்கு வந்துட்டு எடிட் மோட் போயிட்டு நைஃப் டூல் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹேர் லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நைஃப் டூல் போயிட்டு நான் வந்து இங்கே கிளிக் பண்ணேன்னா அங்கே வந்துட்டு ஃபோட்டோஷாப் பென் டூல் மாதிரி அங்கே லைன் வரும். அதை வந்துட்டு நான் அப்படியே ஹேர் லைன் ஃபுல்லாக அந்த மாதிரி கிளிக் பண்ணி அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக செலக்ட் பண்ணக்கப்புறம் இதை செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு நம்ம அதுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் தனியாயிரும். நம்ம அதுக்கு வந்து இப்போ ஹேர் வைக்க போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் வந்து பார்ட்டிக்கல்னு ஒரு டேப் இருக்கும். அந்த பார்ட்டிக்கல் டேப் போய்க்கலாம். ஸோ இங்கே பார்ட்டிக்கல் டேப் போயிட்டு இதை ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஹேரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக வந்துடும். இது நம்ம லென்த்தில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கோம் பண்ணி எக்ஸாக்டாக அதே மாதிரி ஹேரை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்.
இதே மாதிரி உங்களோட ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன்.